யெகோவா ஈரே பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா ஜெபித்து ஆண்டவர் முன்னாடி உங்களால் இயன்ற மட்டும் அவருக்காக வாழ்கிறீங்களா? ஆனால் வாழ்க்கையில் சோதனைகள் ஒரு பக்கம், பிரச்சனைகள் ஒரு பக்கம் உங்களை அழுத்திக்கிட்டே இருக்குதா? நீங்கள் இந்த பகுதியை கேளுங்க. தானியல் பகுதியில் தானியல் 3 வேளை ஜெபிக்கிறார். விசேஷித்த ஆவியின் வரங்களை விட ஒரு மனிதன் ஆண்டவருக்கு ரொம்பவும் பிரியமான ஒரு பிள்ளையாக இருக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்து சிங்க குகையில் போட்டபோது ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போடுறாங்க. தானியேல் 6:22 பார்க்கும்போது இதை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கிறார். பிரச்சனைகள் பாடுகளின் மத்தியில் ஒரு தூதனை ஆண்டவர் உங்களுக்காக கண்டிப்பாக அனுப்புவாங்க. வசனத்தின்படி நீங்கள் வேறு யாருக்கும் எந்த பிரச்சனைக்கும் பயப்பட வேண்டாம். மானசீக பிரச்சனைகள், உலக பாடுகள் மற்றும் கஷ்டங்களின் மத்தியில் எது வந்தாலும் கலங்காதீங்க. ஏன்னா ஆத்மாவை அழிக்கவல்ல நம் தேவனுக்கு மட்டுமே பயப்படுங்க. அவர் கரத்தில் இருக்கிற நம்மை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. முடிவில் உங்களுக்கு எதிரான பிரச்சனைகளை அவர் கட்டி போடுகிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா ஜெபிக்கிற நீங்கள் தேவ பாதுகாப்பில் இருக்கிறீங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.